அனைவருக்கும் இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டிலே வச்சு நம்பர் 1 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் தலைசிறந்த ஒரு பொறியியல் கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு தான் மாணவர்கள்ட்ட மிகப்பெரிய போட்டிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ கவுன்சிலிங் வழியாக போகிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகிறது. ஸோ இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எந்த விதமான டொனேஷன்ஸ் எதுவுமே வாங்குறதில்ல, அதாவது கேபிட்டேஷனுங்கிறது எதுவுமே வாங்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான கவுன்சிலிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு வருது. அதாவது 19, 20, 21ங்கிற இந்த 3 தேதிகளில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கவுன்சிலிங்கிறது நடந்திருக்கு. இதுக்காக கால் லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த கவுன்சிலிங்கிறது எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க, என்ன மாதிரியான செலெக்ஷன் மெத்தட் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க மற்றும் ரிசல்ட் எப்போங்கிற தகவல்களை பார்ப்போம். ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கவுன்சிலிங்கிறது 19ஆம் தேதி நேற்று வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த தேர்வுகளில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து அரௌண்டு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்கக்கூடிய சீட்டே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 300 சீட்டு தான் இருக்குது. பட் அவங்க கூப்பிட்டுருந்தது கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கூப்பிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறத கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆப்டிடியூட் மட்டும்தான் இருந்திருக்கு. வேறு சப்ஜெக்ட்லேருந்து எந்த ஒரு கேள்விகளும் வரல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எதுலேருந்துமே அவங்க கேட்கல. அவங்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆப்டிடியூட்லேருந்து மட்டும் தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 25 கேள்விகள்லையும் ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள். நீங்கள் தவறாக பதில் அளிச்சிங்கன்னா -1, அதாவது நெகட்டிவ் மார்க்கிங் வந்து -1 சொல்கிறாங்க. ஸோ 25 × 4 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடந்திருக்கு. மொத்தம் 30 நிமிடங்கள் வந்து அவங்க வந்து இந்த தேர்வுக்கு வந்து டைம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தேர்வு முடிஞ்ச உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ செஷன். ஸோ இன்டர்வியூ செஷனுங்கிறது அங்கே நிறையா பேனல்ஸ் இருந்திருக்கு. நிறையா பேனல்ஸ்னால் ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மேஜை இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய பேரண்ட்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம கேட்ட பேரண்ட்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு, அதாவது அட்டன் பண்ண கேண்டிடேட்டை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு ஏன் வந்து இந்த கல்லூரிகள் தேர்ந்தெடுத்தீங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக, அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து என்னென்ன தேவைப்படும், ப்ளஸ் வந்து ஸ்கூல்ஸில் எப்படி படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஜென்ரலாக மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு டெக்னிக்கலான கேள்விகளும் கேட்கல. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக, அதாவது எப்படி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பொதுவான கேள்விகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு அவங்க வந்து இதோட ரிசல்ட்ஸை வந்து என்னைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஜூன் 28 அன்னைக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸுங்கிறது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னைக்கும் மற்றும் நாளைக்கு இந்த 2 நாளுமே அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நேற்றுலேருந்தே வெயிட் பண்ணி இந்த தகவலை கேட்டு இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.